அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. அருள் நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே, அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும். இந்த பலி இறையின் பலி, இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி, இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே, அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தாபோர் மலையின் மீது உருமாற்றம் அடைந்த பொழுது விண்ணகத்தின் மிக பெரும் நிகழ்வை இந்த மண்ணகத்திலே நிகழ்த்தி காட்டினார். அவருடைய தோற்றம் மாத்திரமல்ல, அவருடைய அந்த சிறப்பான வெளிப்பாடுகளும் அங்கிருக்கின்ற 3 சீடர்களுக்கும் கொடுக்கப்பட்டன. இந்த விண்ணகத்தின் இன்பத்தையும் அதனுடைய ஆழமான வெளிச்சத்தையும் கண்டுகொண்ட அந்த 3 சீடர்களும் அதிலே அனுபவப்பட்டு கீழிறங்கி வருகின்றார்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவின் நாளிலே விண்ணகத்திற்கு உரிய மக்கள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த மண்ணகத்திலே அதற்கேற்ற வாழ்க்கை வாழ சிறப்பாய் ஜெபிப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சிறப்பாக எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற எங்களுடைய பாசமிகு அண்ணன் அலெக்சாண்டர் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே அவருக்காக ஜெபியுங்கள். இறைவன் அவருக்கு மோட்ச பேரின்ப பாக்கியத்தை கொடுத்து விண்ணக வாழ்விலே அவரை வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்க அன்போடு வேண்டுகின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது சுரப்பாறை சித்ராவதி வீடு செசிலி கருத்துப்படி இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும், மலையப்பன் வீடு ரெஜினா மேரி, ஜோ விக்டர், புஷ்பா, ஜெவின் லிஜோ, ஆரோக் லிஜோ இவருடைய கருத்துப்படி அந்தோனி முத்தனிகர் திரவியம் அலெக்சாண்டர் ஆண்மலை பாட்டிக்காகவும், தன்ராஜ் லீமா ஆகாஷ் இவருடைய கருத்துப்படி அந்தோனி முத்தன்கிற திரவியம் அலெக்சாண்டர் ஆண்மலை பாட்டிக்காகவும், அந்தோனி சூசை மேரி இவருடைய கருத்துப்படி அலெக்சாண்டர் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவாகவும், பாபு மார்டினா இவருடைய கருத்துப்படி அலெக்சாண்டருடைய 5ஆம் ஆண்டு நினைவாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9-10 மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்து நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும்
அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்தமைந்த இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 2 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தோற்றமாற்ற பெருவிழாவை இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி அந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக சுட்டி காட்டுகின்றது. 3 சீடர்களோடு உயர்ந்த மலைக்கு செல்லுகின்றார். அந்த மலையின் உச்சியிலே ஒரு அற்புதம் நடைபெறுகின்றது. அங்கு மோசேயும் எலியாவும் வருகின்றார்கள். அங்கு நடைபெற்ற அந்த உச்சகட்ட அனுபவத்தில் இந்த சீடர்கள் தங்களை மறக்கின்றார்கள். இறுதியிலே அந்த குரலொளி வழியாக ஆண்டவர் இயேசுவை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். இதான் தோற்றமாற்ற பெருவிழாவினுடைய பல படிநிலைகள். ஆண்டவர் இயேசு முழுமையாக உருமாறுகின்றார். தன்னுடைய அந்த முழுமையான இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அதான் தோற்றமாற்றம். மனிதத்தன்மையில் இருந்த அவர் இந்த இடத்தில் தன்னுடைய இறைத்தன்மையை முழுமையாக உருவத்திலும் வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில சொற்பதங்களை நற்செய்தியால் பயன்படுத்துகின்றார். என்னன்னு சொல்றாரு? அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அந்த வார்த்தைகளால் அந்த நிகழ்வை விவரிக்க இயலவில்லை. எனவே முடிந்த அளவு அந்த நற்செய்தியாளர் விவரிக்கின்றார். அப்ப தோற்ற மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனும் இந்த இறைத்தன்மையை அடைவதுதான் தோற்ற மாற்றம். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் இருக்கின்ற அந்த இறைமையை அடைய வேண்டும். இதுதான் தோற்ற மாற்றத்தினுடைய இலக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுல 3 விதமான காரியங்கள் உற்று நோக்க வேண்டியவை. என்ன அப்படின்னா, இவர்கள் மலை உச்சிக்கு செல்லுகின்றார்கள். அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறென ஒளி வீசுகின்றன. ஒவ்வொரு படிநிலையாக அந்த அனுபவத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். முதல்ல அவர்கள் மோசேயையும் எலியாவையும் சந்திக்கின்றார்கள். இவர்கள் வாழ்ந்து மரித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்டவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை மோசே மிக பெரும் ஒரு விடுதலையின் வீரர். இஸ்ராயல் மக்களை அழைத்து வந்தவர் கானான் நாட்டிற்கு. எலியாவை பொறுத்தவரை மிக பெரும் இறைவாக்கினர். எனவே மோசே என்பவர் சட்டதிட்டங்களுக்கும், எலியா என்பவர் இறைவாக்குகளுக்கும் அதிபதியாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் இங்கு பிரசன்னமாகின்றார்கள், அல்லது ஆண்டவரால் பிரசன்னப்படுத்தப்படுகின்றார்கள். இது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள். நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள். எனவே விண்ணகம் என்பது முடிந்து போனவருடைய வாழ்க்கை அல்ல, மாறாக தொடர்ந்து நிலைவாழ்விலே அடியெடுத்து வைத்தவருடைய வாழ்க்கை என்பதை சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் மோசேயும் எலியாவும் அதற்கு சாட்சிகளாக அங்கு நிற்கின்றார்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த விண்ணகத்துல ஒருவர் ஈகோ என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னிலையை மறக்கின்றார்கள். அங்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக படுவது யார் அப்படின்னா அடுத்தவர்கள் அல்லது கடவுள் மாத்திரம்தான். அதைத்தான் ராயப்பர் வேறு வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகின்றார். மூன்று பேர் சீடர்கள், அடுத்தது இயேசு, அதுக்கப்புறம் மோசே, எலியா, இத்தனை பேரும் இருக்கின்றார்கள். ஆனால் பேதுரு சொன்னது என்ன அப்படின்னா, உமக்கு ஒன்றும், இயேசுவுக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம். நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார், தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. அப்ப தங்களை மறக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது தங்களை ஆண்டவரிலே கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் விண்ணகம். இதான் விண்ணகத்தினுடைய 2ஆம் படிநிலை. அப்போ உயிருள்ளவர்களுடைய கடவுள், அடுத்தது நம்மை மறந்து ஆண்டவரிலே ஐக்கியமாகின்ற ஒரு நிலை. இதுதான் 2வது நிலை. 3வது நற்செய்தி குறிப்பிடுகின்றது, என் அன்பார்ந்த மைந்தரைவரை இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. நாம் அத்தனை பேரும் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள். நாம் அத்தனை பேரும் கடவுளுடைய மகன், மகள்.
அதில் எந்த விதமான ஐயப்பாடு மாற்று கருத்து. விண்ணகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுளை தந்தையாகவும் நாம் அனைவரும் அவருடைய மக்களாகவும் இருக்கின்ற ஒரு சூழல். எனவே அந்த உறவு நிலை, தந்தை பிள்ளை என்ற அந்த உறவு நிலை, ஆழமான ஒரு உறவு நிலை, இதுதான் விண்ணகம். ஆண்டவருடைய தோற்றமாற்றத்தின் பொழுது இந்த 3 படிநிலைகளும் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றன. உயிருள்ள கடவுள் நாம் விண்ணகத்திற்குள் நுழைகின்ற பொழுது நம்மையே மறந்து இறுதியிலே ஆண்டவரிலே ஐக்கியமாகி அவரை தந்தையாக முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு சூழல். இன்றைக்கு அந்த விண்ணகத்தை இந்த மண்ணகத்திலே வெளிப்படுத்திய இறைவன் நாம் நமக்குள் இருக்கின்ற இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அழியாத இறைவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாம் அழியாத வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அழியாத வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்ற நாம் எப்படிப்பட்ட மன்னக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுவை போல தைரியமானவர்களாக, இயேசுவை போல வீரமிக்கவர்களாக, இயேசுவை போல உண்மையும் நீதியையும் கை கொண்டு அதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இயேசுவனுடைய அந்த மனநிலை, இயேசுவனுடைய அந்த யதார்த்தம், இவை அனைத்தும் நமக்குள் உயிரோட்டம் பெற, அதன் வழியாக இந்த மண்ணகத்திலேயே விண்ணகத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்று அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துளங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
நம் தந்தையர் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. சமபந்தி விருந்திலே சங்கமமாகுவோம், பிரிவில்லா சமுதாயம் பிறக்க முழங்குவோம். ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. அன்பை தரும் திருவிருந்து, ஆற்றல் தரும் திருவிருந்து, அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து. அன்பை தரும் திருவிருந்து, ஆற்றல் தரும் திருவிருந்து, அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து. இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம், என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம். இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம், என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம். இல்லாமை போக்கிடுவோம், இருப்பதை நாம் பகிர்ந்திடுவோம். இறையரசின் கனவுகளை இகமதிலே விதித்திடுவோம். இறையரசின் கனவுகளை இகமதிலே விதித்திடுவோம். அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். கால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய். உம்மை